விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே திருமணத்தின் போது பேசப்பட்ட நகையை போடாததால் மனைவியை ஆபாசமாக வீடியோ எடுத்து இணையத்தில் பரப்பிவிடுவேன் என கணவன் மிரட்டியதால் மனம் முடிந்த பட்டதாகியிடம் பெண் தூக்கில் தொங்கி உயிரை விட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பக்கிரிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் பிரியங்கா, வயது 30. இவர் தனியார் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் புதுவை மாநிலம் வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன், வயது 37. புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர். இவருக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் 31 திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது பெண் வீட்டைச் சேர்ந்தவர்கள் 10 பவுன் நகை மட்டும் சீர்வரிசை கொடுப்பதாக மாப்பிள்ளை வீட்டாரிடம் உறுதியளித்துள்ளனர். இந்த நிலையில் திருமணத்தின் போது 5 பவுன் நகை மட்டுமே சீர்வரிசை பொருட்கள் கொடுத்த மீதமுள்ள 5 பவுன் நகையை நிலம் விற்று தருவதாக கூறியுள்ளனர். மேலும் 2.5 மாதம் ஆகியும் இவர்களால் நகையை போட முடியவில்லை. எனவே இரு வீட்டாருக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கார்த்திகேயன் மனைவிக்கு தெரியாமல் பிரியங்காவை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டு 5 சவரன் நகையை உடனடியாக தராவிட்டால் உனது ஆபாச புகைப்படத்தை பிரியங்கா பணியாற்றும் பள்ளிக்கு மற்றும் இணையத்திலும் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மனமுடைந்த பிரியங்கா நேற்று மாலை 3 மணி அளவில் தாய் வீட்டில் தூக்கில் தொங்கியுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு அம்மா மற்றும் உறவினர்கள் பிரியங்காவை மீட்டு புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பிரியங்காவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறிவிட்டனர். இதுகுறித்து பிரியங்காவின் அம்மா கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பெயரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மகளின் இறப்புக்கு காரணமான கணவர் மற்றும் அவரது பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தி கண்டமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அதனைத் தொடர்ந்து உறவினர்களிடம் விக்கிரவாண்டி டிஎஸ்பி சரவணன், கண்டமங்கலம் பொறுப்பு இன்ஸ்பெக்டர் சத்யசீலன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் கணவர் மற்றும் அப்பா அம்மா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என இறந்த பெண்ணின் உறவினர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனால் கண்டமங்கலம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தை நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். விளையாட்டுப்பேட்டை தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி கௌதம் குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், ஜேசிஎம் மக்கள் மன்ற பொருளாளர் அப்யூ கான், ஆரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகி NR வாழமணி, நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். முன்னதாக விழா அரங்கிற்கு அருகே உள்ள ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் தாடி பாலாஜி, நான் எவ்வளவோ கூட்டத்திற்கு சென்றுள்ளேன், ஆனால் இங்குதான் அனைவரும் என் முகத்துடன் வந்துள்ளீர்கள். அதற்கு காரணம் என் அண்ணன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தான். அவர் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வார் என்றார். தொடர்ந்து பேசிய நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், அரசியலுக்கு ஏன் வந்துள்ளோம் என்றால் இங்கு நிறைய மக்கள் பின்தங்கியுள்ளனர். கழிவுநீர் கலந்த குடிநீரால் பாதிக்கப்பட்ட பகுதியை இந்த விளையாட்டுப்பேட்டை தான். ஆட்சியாளர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. அனைவருக்கும் நல்ல கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் வந்துள்ளோம் என்றார். புதுச்சேரி முகம்பாக்கத்தில் இருசக்கர வாகனங்கள் மோதிய விபத்தில் திருநங்கை படுகாயம் அடைந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி நோடாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சுஜிதா, வயது 38. திருநங்கையான இவர் நேற்று இரவு 9 மணி அளவில் ஸ்கூட்டரில் முருங்கம்பாக்கத்திலிருந்து அரியாங்குப்பம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது முருங்கம்பாக்கம் புதிய பாலம் அருகே சென்ற போது எதிரே ஒரு பெண் 2 குழந்தைகளுடன் வந்து முபாட்டும் ஸ்கூட்டரும் நேருக்கு நேர் மோதியது. இதில் சுஜிதா தூக்கி வீசப்பட்டதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவ்வழியே சென்றவர்கள் மற்றும் போலீசார் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் புதுவை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவ்விபத்து குறித்து புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து SI வடக்கு கனகராவ், ASI ராஜன் ஆகியோர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மறைந்த ஓய்வு பெற்ற நீதிபதி டேவிட் அனுசாமியின் உடலுக்கு புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி லாப்போர்ட் வீதியை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற நீதிபதி டேவிட் அனுசாமி. இவர் உடல்நலக் குறைவால் கடந்த 17ஆம் தேதி காலமானார். அவருக்கு வயது 99. இந்நிலையில் அரசின் பல்வேறு உயர் பதவிகள் வகித்த அவர் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்த வேண்டும் என பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை விடுத்தன. இதனை அடுத்து மறைந்த ஓய்வு பெற்ற நீதிபதி டேவிட் அனுசாமியின் உடலுக்கு இன்று அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என சார்பு செயலர் தெரிவித்திருந்தார். அதன்படி அவரது உடலுக்கு தேசிய கொடி போற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி வீதியில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி MP, கம்பன் கழக செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து மற்றும் கம்பன் கழக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். பணி நிரந்தர வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசை கண்டித்து ஒப்பந்த ஆசிரியர்கள் மீண்டும் காலவரையற்ற போராட்டத்தை துவங்கியுள்ளனர். புதுவையில் பல ஆண்டுகள் ஒப்பந்த ஆசிரியர்களாக பணிபுரிந்தவர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த ஏப்ரல் மாதம் போராட்டம் நடத்தினர். முதலமைச்சர் அவர்களை அழைத்து பேசி அனைத்து ஆசிரியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உறுதியளித்தார். உறுதியளித்து 7 மாதங்கள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் கடந்த மாதம் மீண்டும் ஆசிரியர்கள் 4 நாட்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து பேசி பொங்கலுக்குள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உத்தரவாதம் அளித்திருந்தார். இதனால் ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஆனால் பொங்கல் முடிந்தும் பணி நிரந்தரம் செய்யவில்லை. பணி நிரந்தரம் செய்வதற்கான எந்த ஆயத்த பணியும் அரசு செய்யவில்லை. இதனால் ஒப்பந்த ஆசிரியர்கள் மீண்டும் கல்வித்துறையில் அமர்ந்து காலவரையற்ற தொடர் போராட்டத்தை இன்று தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகளின் விரிவுபடுத்தப்பட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமை தாங்கினார். வார்டு ரூம் சேர்மனும் முன்னாள் துணை சபாநாயகருமான MNR பாலன் வரவேற்றார். இதில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கி உரையாற்றினார். புதுச்சேரி ஈஸ்வரன் தர்மராஜா வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலுக்கு பாரதிபுரம் கோவிந்த சாலை பொதுமக்கள் சார்பாக நடைபெற்ற புதிய திருத்தேர் திருப்பணிகள் துவங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து பங்கேற்றனர். புதுச்சேரி ஈஸ்வரன் தர்மராஜா வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலுக்கு பாரதிபுரம் கோவிந்த சாலை பொதுமக்கள் சார்பாக புதிய திருத்தேர் அமைத்திட திருப்பணிகள் துவங்கும் விழா விளையாட்டுப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி மற்றும் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் காமராஜர் சாலை ராஜா திரையரங்கம் பின்புறம் கணபதி பூஜையுடன் புதிய திருத்தேர் அமைக்கும் பணிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பாரதிபுரம் கோவிந்த சாலை பகுதியை சேர்ந்த ஊர் பெரியவர்கள், மகளிர், இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம், சொர்ணா நகர் மற்றும் ஆனந்த நகர் பகுதிகளில் வடிகால், வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அரியாங்குப்பம் மேற்கு கிராமத்தில் உள்ள சொர்ணா நகரில் விடுபட்ட பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் முதல் தவணையாக ரூபாய் 31,14,000 மதிப்பீட்டில் கழிவுநீர் வடிகால், வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் ஆனந்தா நகரில் விடுபட்ட பகுதிகளுக்கு கழிவுநீர் வாய்க்கால் வசதியுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை என மொத்தம் ரூபாய் 54,54,000 மதிப்பீட்டில் பணிகள் தொடங்குவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, இளைநிலை பொறியாளர் நாகராஜன், உதவி பொறியாளர் சுரேஷ், பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் டாக்டர் MGR பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை MGR பேரவை சார்பில் சென்னை மெரினா MGR நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது.
புதுவை எம்ஜிஆர் பேரவை சார்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பிறந்தநாள் 2 நாள் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன்படி புதுவை பேருந்து நிலையம் அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு உடனே பேருந்தில் அனைவரும் சென்னை சென்றார். அங்குள்ள புரட்சி தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டார். எம்ஜிஆர் வாழ்ந்த ராமவாரம் இல்லம் சென்று வணங்கிவிட்டார். மாம்பழம் எம்ஜிஆர் நினைவு இல்லம் சென்று தரிசித்தார். மெரினா சதுக்கம் சென்று வணங்கினர். அனைத்து இடங்களிலும் உலக எம்ஜிஆர் பேரவை கேலண்டர் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மறுநாள் புதுவையில் பல இடங்களில் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் படம் அலங்கரித்து வைக்கப்பட்டு அன்னதானமும் வேஷ்டி சேலைகளும் வழங்கப்பட்டது. புதுவை எம்ஜிஆர் பேரவையின் அனைவரும் கலந்து கொண்டனர். அதே போன்று தேங்காய் திட்டு புதுநகரில் ஏழுமலை பிரம்மாண்டமாக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தார். முதலியார்பேட்டையில் குமரன் ஏற்பாடு செய்திருந்தார். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியால் மதில் சுவர் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முதியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வடக்கு புறமும் வடகிழக்கு புறமும் உள்ள பழுதடைந்த மதில் சுவர் மற்றும் கல்லூரியில் தேவையான அவசர பணிகள் மற்றும் கல்லூரி நூலக வளாகத்தில் விடுபட்ட ஜன்னல்களுக்கு பிளாஸ்டிக் கதவுகள் மற்றும் அனிஸ்கேட் வெரிஃபைடு ஃப்ளோரிங் டைல்ஸ் அமைக்கும் பணிகள் சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ள மதிப்பீடு செய்யப்பட்ட அதற்கான அரசாணை வழங்கப்பட்டு இன்று பணிகள் தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்த பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் விளையாட்டு மைதானத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளை இன்று செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சிறப்பு கட்டிடம் பிரிவு 2 பக்த பக்ஷலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், இளநிலை பொறியாளர் பிரியதாட்சினி, கல்லூரி முதல்வர் மதிவாணன் மற்றும் பேராசிரியர்களும் மாணவிகளும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்களும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மீண்டும் பணி வழங்க கோரி புதுச்சேரி தலைமையகத்தை முற்றுகையிட முயன்ற புதுச்சேரி பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். புதுவை பொதுப்பணித்துறைகள் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர். புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த 2 ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு இதுநாள் வரை பணி வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து புதுவை காரைக்கால் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்ட குழுவை உருவாக்கி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தார். இதற்காக அஜந்தா சந்திப்பின் அருகே ஊழியர்கள் திரண்டனர். ஊழியர்கள் அங்கிருந்த தலைமை செயலகம் நோக்கி செல்ல முயன்றனர். அவர்களை சிறிது நேரத்தில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியும் அரசை கண்டித்தும் கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து போலீசாரின் தடையை மீறி செல்ல முயன்றனர். இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். 22 பெண்கள் உட்பட 60 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அரசு ஊழியர் சம்மேளனத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் 4வது மாநில மாநாடு வருகின்ற ஜனவரி 23, 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி, ஆலோசகர் அமைப்பு செயலாளர் சிவஞானம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூறும் பொழுது, புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் அரசு ஊழியர் நலன்கள் மீது அக்கறை கொண்டார். அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் பெற்று உரிமைகளை பாதுகாத்து வரும் அமைப்பாகும். அரசு ஊழியர் பிரச்சனைகள் மட்டுமின்றி சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுநடுதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், இரத்த தானம், கண் தானம் உள்ளிட்ட சமுதாய சிந்தனையோடு செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு ஊழியர் சம்மேளனத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் 4வது மாநில மாநாடு வருகின்ற ஜனவரி 23, 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. முதல் நிகழ்வாக 23/1/2026 அன்று மாலை 4 மணியளவில் பெரியார் சிலை அருகில் இருந்த அரசு ஊழியர்கள் பங்கேற்கும் மாபெரும் பேரணி தொடங்கி கம்பன் கலையரங்கத்தில் முடிவடைந்த அங்கு பொது மாநாடு நடைபெற உள்ளது. மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்க உள்ளார்.
மேலும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் புதுடில்லியில் இயங்கி வரும் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் தேசிய பொதுச் செயலாளர் யாதவ், தேசிய செயலாளர் வெங்கடேசன், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் விஜயகுமரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க உள்ளனர். அடுத்தடுத்த நிகழ்வுகளாக 24/1/2026 மற்றும் 25/1/2026 ஆகிய 2 தினங்கள் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள தனலட்சுமி திருமண நிலையத்தில் பிரதிநிதிகள் மாநாடு, மகளிர் மாநாடு, தொழிற்சங்க முன்னோடிகளுக்கு நினைவேந்தல் மற்றும் பாராட்டு ஆகியவை நடைபெற உள்ளது. பிரதிநிதிகள் மாநாட்டை அகில இந்திய தொழிற்சங்க மையத்தின் துணை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன், மகளிர் மாநாட்டை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் செல்வராணி, DREU துணைத் தலைவர் இளங்கோவன் ஆகியோரும் தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடையின் செயல் தலைவர் மோகன மாநாட்டை முன்னிட்டு வெளியிடப்பட அரசு ஊழியர் முழக்கம் சிறப்பு மலரை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க உள்ளனர். மேலும் மூத்த தொழிற்சங்க தலைவர்களான முருகன், சுதா, சுந்தரராமன், நடராஜன், சுப்பிரமணியன், கோவிந்தன், வேலாயுதம் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்க உள்ளனர் என்றனர். 38வது சாலை பாதுகாப்பு மாதத்தை கடைபிடிக்கும் விதமாக பாரதிதாசன் அரசு கல்லூரியில் சிறப்பு கற்றல் உரிமம் மற்றும் ஓட்டுநர் உரிம முகாம் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. போக்குவரத்து ஆணையரின் வழிகாட்டுதலின் கீழ் RTO ரமேஷ் மற்றும் RTO பிரபாகர் ராவ் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி இந்த முயற்சி நடைபெற்றது. மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஊக்குவித்தல், அத்தியாவசிய ஓட்டுநர் உரிமங்களை எளிதாக அணுகுவதை உறுதி செய்தல் மற்றும் பொறுப்பான சாலை நடத்தை குறித்து குடிமக்களுக்கு கல்வி கற்பித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த முகாம் நடைபெற்றது. விண்ணப்பங்களை சுமூகமாக செயல்பாக்குவதை எளிதாக்கிய கட்டாய சோதனைகள் நடத்திய மற்றும் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து பங்கேற்பாளர்களுடன் ஈடுபட இன்ஸ்பெக்டர் புவனேஷ் மற்றும் இன்ஸ்பெக்டர் அண்ணாமலை ஆகியோரால் இந்த முகாம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பேசிய அதிகாரிகள் முறையான உரிமம் பெறுவதை ஊக்குவிப்பதன் மூலமும் ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து கல்வி கற்பித்தன் மூலமும் சாலை விபத்துகளை குறைக்க இதுபோன்ற முயற்சிகள் உதவுகின்றன என்று வலியுறுத்தினர். முகாமில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளூர் வாசிகள் ஊக்கமளிக்கும் எண்ணிக்கையை கண்டனர். அவர்கள் அனைவரும் வளாகத்தில் உள்ள வசதி மற்றும் அதனுடன் நடைபெற்ற தகவல் அமர்வுகளை பாராட்டினர். பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுதல் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளுக்கு இணங்குதல் என்ற கலாச்சாரத்தை வளர்ப்பதற்காக சாலை பாதுகாப்பு மாதத்தில் திட்டமிடப்பட்டுள்ள பரத அளவிலான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. ராதா என்கிற தனபூஷணி அம்மாள் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் உள்ள பாரதி நகர் பகுதியில் பாரதி நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்க துணை தலைவரும் NR காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் அணி மாநில பொதுச் செயலாளரும் அரியாங்குப்பம் தமிழ்ச்சங்க துணை தலைவருமான மதன் என்கிற சக்திவேல் அவருடைய தாயார் ராதா என்கிற தனபூஷணி அம்மாளின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் பிரேமன் சதுக்கம் அருகே அன்னதானம் வழங்கினார். சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், காந்திராம் நற்பணி மன்ற பொறுப்பாளர்கள், அரியாங்குப்பம் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப் போட்டிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் காணும் பொங்கல் அன்று நடைபெற்றது. சமூக சேவகர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பச்சை வாழியம்மன் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் கருணா என்கின்ற மனோகரன் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசு வழங்கினார். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இந்த விழாவில் சமூக ஜனநாயக தலைவர்கள், ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்கு பரிசுகளை வழங்குவதற்காக சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணா என்கின்ற மனோகருக்கு விழா குழுவின் மகளிர் அனைவருக்கும் ஒன்றிணைந்து பொன்னாடை போர்த்தி சிறப்பித்து செய்தனர். புதுச்சேரியில் 3 மாத்திரைகள் குறிப்பிட்ட தரத்தில் இல்லாத நிலையில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி போலி மருந்து உற்பத்தி விவகாரம் சிபிஐ விசாரணை வரை சென்றுள்ள நிலையில் மருந்து விற்பனைக்கு பல கட்டுப்பாடுகளை அரசு விதித்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் கடந்த 19ஆம் தேதி விடுத்துள்ள உத்தரவில் குடல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படும் இமாச்சல் பிரதேசம் சீர்மூர் பகுதியில் இருந்து நோனிஸ் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான மாக் பான்சோ 40, கேரளா மாநிலம் பாவியா மாவட்டத்தில் இருந்து அபான் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான பெபாவிட் என்ற பெயரிலான பாராசிட்டமல் 650 மில்லிகிராம், ராஜஸ்தான் மாநிலம் பைவாதி பகுதியில் கார்னானி பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான சங்காவதி 5 கிராம் ஆகிய 3 மாத்திரைகளும் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. ஆதலால் இந்த மாத்திரைகள் மருந்து கடைகளில் விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் மருந்து கடைகளில் உள்ள இருப்புகளின் நிலவரத்தை மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு தெரிவிக்க வேண்டும். தகவல் அளித்துவிட்டு இருப்புகளை தயாரிப்பாளர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.